ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் ஜிங் ஃபாரெக்ஸ் எனக்காக பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் தினமும் நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். இந்த இண்டிகேட்டர் அவ்வளோ ஒர்த். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தால் அது ஃபாரெக்ஸ் பண்ணாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் பண்ணாலும் சரி, கிரிப்டோ பண்ணாலும் சரி, இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட லாஸஸ் கம்மியாகி ப்ராஃபிட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிச்சயமாக இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ புல் அண்ட் பியர் பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர், சரியா? ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு க்ரீன் பாக்ஸ் கொடுக்கும் லோயர் லெவலில், சரிங்களா? அதேமாதிரி ஹையர் லெவலில் ஒரு ரெட் பாக்ஸ் கொடுக்கும். இந்த ரெட் பாக்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரெட் பாக்ஸ் சொல்லும். அதாவது 3320லேயே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெட் பாக்ஸ் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு, வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கே நமக்கு சிக்னல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, லோயர் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் பாக்ஸஸ் க்ரியேட் ஆகும். இந்த க்ரீன் பாக்ஸஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பையர், நல்ல பையிங் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகலாம் அப்படின்ற ஒரு டைரெக்ஷன் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறவங்களா இருந்தால் நிறைய பேர் லோயர் லெவல்லேருந்து பை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த க்ரீன் பாக்ஸ் ஏரியாவில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். இது ஒன்று. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் எந்த இடத்துல வந்திருக்கு, 3270 நியர்பை. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிடுச்சு. திரும்பி இந்த பாக்ஸ்க்குள்ளே வரும்போது நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த பாக்ஸுக்கு கீழே தான், சரிங்களா? பட் மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட், ஓகேங்களா? இது பையுக்கு. அதே மாதிரி செல்லிங்க்கு பாருங்கள். செல்லிங் இங்கே செல் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்துருச்சு. மறுபடியும் இந்த செல்லிங்குள்ளே வரும்போது இந்த ஏரியாவில் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் மேலே இவ்வளோ தான். இந்த பாக்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். பட் மார்க்கெட் என்ன இருக்குது, கீழே விழுந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் கீழே போக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்ஸை நீங்கள் ட்ரெயில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் பாக்ஸ், இந்த க்ரீன் பாக்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் லைஃபு டோட்டலாக மாறிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவராக இருந்தால், இல்லை லாஸஸ் அதிகமாக வர்றதா இருந்தால், தயவு செஞ்சு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்து 2 மந்த்து இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3320ல் செல் கொடுத்துருக்கு. அண்ட் தென் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பை இமீடியட்டாக இந்த இடத்துலையே கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ என்ன நமக்கு தெரியும், இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் மேலே செல் பாக்ஸ் உடனே பக்கத்துலேயே க்ரீன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இடத்துல பையர் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு ஃபைட்டு தான். யார் எந்த பக்கம் விடுறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் போயிடும், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பை வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி, ஓகே இந்த பை நிற்குதா, இதை உடச்சி மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெட்டை உடச்சி மேலே போச்சுன்னா பை கண்டினியூ ஆகும். இல்லையா, அந்த க்ரீனை உடச்சி கீழே போச்சுன்னா செல் கண்டினியூ ஆகும். ஸோ மேலே ரெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா? ரெட்டை தாண்ட முடியல. ஸோ ரெட் ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோதான், க்ரீனால் தாங்க முடியல, உடஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஃபாலிங். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. இப்போ பை பார்க்கலாம். எத்தீரியமில் காலையில் 11 மணிக்கு 2430ல் பை கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸ்ட்ராங் பை. அப்படியே மார்க்கெட்டு உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட்டு, சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த
கரன்சி பேர் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பை, இது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த சிக்னலில் வரும்போது மறுபடியும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் எடுக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டரில் இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸ் பட்டனில் இன்புட்டில் புல் பாக்ஸ் கலர், பியர் பாக்ஸ் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் இயர்லி செஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேப் அப் கேப் டவுன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் அப் கேப் டவுன்னே உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு கோல்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கு ட்ரேடிங் செஷனு. ஸோ இந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்தியன் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால உங்களுக்கு பெரிய கேப் டவுன் பிரச்சனைலாம் இருக்காது. பட் இதுவே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பாக்ஸ் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப் வந்து இது இன்க்ளூட் பண்ணதுனால இந்த கேப் உங்களுக்கு சிக்னல் அங்கேயே காமிக்குது. இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சிக்னல் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் வர சிக்னல் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ சில சமயங்கள் கேப் அப் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல இன்க்ளூட் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கேப் வந்து ஃபுல்லாகவே வந்ததுனால ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். மோஸ்ட்லி ஃபாரெக்ஸில் இந்த மாதிரி வராது, பெருசாலாம் கேப் வராது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இன்க்ளூட் இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையே நமக்கு சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. அதாவது 212லேயே நமக்கு பை சிக்னல் கொடுத்துருச்சு. ஒரு வேளை வந்து யாராவது செல்லிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம், பைக் மாறிக்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் லைஃபே வந்து இனிமேல் மாறப்போகுது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ட்ரேட்ஸ் யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நன்றி. தேங்க்யூ.